அன்யங்கசே யொரபுன் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதியில் 31வது பாடப்பகுதிக்கான தமிழ் விளக்கங்களை பார்க்கலாம். ஏற்கனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிகுந்த நன்றி. கம்சம்னிதா. வாங்க இன்றைக்கான வீடியோ பகுதிக்கு போகலாம். முதலாவது உரையாடலை கொரிய மொழியில் கேட்டதுக்கு பிறகு தமிழ் விளக்கங்களை பார்க்கலாம். 기온은 높 31과 우리 고향은 서울보다 공기가 맑아요. முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பானது உரி கொயாங்கன் சோல் போதா கொங்கிகா மல்காயோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உரின்னு சொல்லும்போது எங்கள், கொயாங் சொந்த ஊர், சோல் போதான்னு பார்க்க சோலை பார்க்க, கொங்கிகா காற்று தெளிவானது, மல்காயோ தெளிவானது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுடைய சொந்த ஊரில் சோலை பார்க்க காற்று தெளிவானது அப்படிங்கிறது தான் அந்த பாடப்பகுதியின் தலைப்பு. இப்போ முதலாவது உரையாடல். 대화 1. 철민 씨, 밖을 보세요. 지금 눈이 와요. 우와, 신기해요. ஃபர்ஸ்ட்டு பரு சொல்கிறாரு, சொன்மின்சி பகல் பொசையோ சிகும் நுனிவாயோ வா சிங்கியேயோ அப்படின்னு சொல்கிறாரு. சொல்மின்சின்னு சொல்லும்போது ஒரு நபருடைய பெயர். பகல் பொசையோன்னு சொல்லும்போது வெளியில் பாருங்க. சொல்மின்சி வெளியில் பாருங்க. சிகும் நுனிவாயோ இப்போது பனி வருகிறது. வாவ் அப்படின்னா வான்னு சொல்கிறது வாவ்னு சொல்கிறாங்க. சின்கியேயோன்னு சொல்லும்போது அற்புதமாக இருக்கிறது. அப்போ சொல்மின்சி வெளியில் பாருங்க, இப்போ பனி வருகிறது, ரொம்பவும் அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் முதலாவது பரு சொல்கிற வசனம். அடுத்ததா சொன்மின் சொல்கிறாரு, 바루 씨는 눈을 처음 봐요? அடுத்து பருசீனின் நுனில் சோம் போயோ அப்படின்னு சொல்லும்போது பருசி நுண்ணுன்னு சொல்கிறது இங்கே பனியை சொல்கிறாங்க. கண்ணுக்கும் நுண்ணுன்னு தான் சொல்லுவாங்க, பனிக்கும் நுண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. இங்கே பருசினின் நுனில் சோம் போயோ அப்படின்னு சொல்லும்போது பனியை முதலாக பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. பருசினின் நுனில் சோம் போயோ அப்படின்னு சொல்லும்போது பருசி முதலாக பனியை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பரு சொல்கிறாரு, 네, 우리 고향은 1년 내내 더워요. அடுத்து சொல்கிறாரு, நே உரி கொயாங்கன் இல்னியோன் நேனே துவோயோ அப்படின்னு சொல்லும்போது ஆமாம், எங்களுடைய சொந்த ஊரில் ஒரு வருடம் தொடர்ந்து சூடாக இருக்குமா. எங்களுடைய நகரத்தில் ஒரு வருடம் தொடர்ந்து, அதைத்தான் சொல்கிறாங்க இல்னியோ நேனேன்னு சொல்லும்போது ஒரு வருடம் ஃபுல்லாகவும் துவோயோ சூடாக இருக்குமா. அடுத்தது 12월에도 최저 기온이 20도 정도라서 바닷가에 가서 수영도 할 수 있어요. அடுத்ததா சிபிவல் ஹேதோ சேசோ கியோனி ஈசிப்தோ சொங்தோராசோ பதாகே காசோ சுயங்தோ அல்சு இஸ்ஸோயோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12ஆம் மாதமும் வெப்பநிலை என்ற குறைந்த வெப்பநிலை 20 பாகை அளவு காணப்படுவதனால பதாக்னு சொல்லும்போது கடலுக்கு காசோ போயிட்டு சுயங்தோ அல்சு இஸ்ஸோயோ நீச்சலும் செய்ய முடியுமா. அப்போ சொல்கிறாங்க 12ஆம் மாதமும் குறைந்த வெப்பநிலையானது 20 பாகை செல்சியஸ் அளவு காணப்பட்டதுனால கடலுக்கு போயிட்டு நீச்சலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சொன்மின் சொல்கிறாரு, பதாகான்னு சொல்கிறது கடல் இல்லை, பீச்சை சொல்கிறாங்க. 정말요? 바루 씨 고향에 여행 가고 싶네요. சொங்மரியோன்னு சொல்லு உண்மைக்குமா. பருசி கொயாங்கே யோயங் காகோ சிப்னேயோ அப்படின்னு சொல்லும்போது பருசியிட சொந்த ஊருக்கு ட்ரிப்பொன்று போக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சுற்றுலா ஒன்று போக விரும்புகிறாராம். பரு சொல்கிறாரு, 겨울에는 비가 많이 와서 습해요. கியோலேனின் பீகா மானி வாசோ சிப்பேயோ அப்படின்னு சொல்லும்போது கியோல் பொம்னா வசந்த காலம், யொரும்னா கோடை காலம், கால்னா இலையுதிர் காலம், கியோல்னா குளிர்காலம். அப்போ குளிர்காலத்தில் பீகா மானி வாசோ சுய்பேயோ குளிர்காலத்தில் மழை அதிகமாக வாரதுனால ஈரப்பதனமாக இருக்கின்றது. 여행을 하려면 여름에 가세요. யோயங்கள் ஆரியோமியோன் யொருமே கசையோன்னு சொல்லும்போது யோயங்காதான்னு சொல்கிறது சுற்றுலா போகிறது சொல்கிறாங்க. சுற்றுலா போவதாக இருந்தால் யொரும்னு சொல்கிறது கோடை காலம், அதாவது வெயில் காலத்தில். கோடை காலத்தில் கசையோ போங்க, சுற்றுலா போகிறதா இருந்தால் கோடை காலத்தில் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா 기온은 높지만 비가 오지 않아서
여행하기 좋아요. கியோனி நொப்சிமான் பீகா ஹொஜி ஹனாசோ அப்படின்னு சொல்லும்போது வெப்பநிலை, அதாவது இந்த வெப்பநிலை வந்து அதிகமாக இருந்தாலும் மழை வராததுனால யோயங்கி சுவாயோ சுற்றுலா போகிறது நல்லம் அப்படின்னு சொல்லி இந்த உரையாடலை முடிக்கிறாங்க. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வசனங்கள் கீழே சின்கியாதான்னு சொல்லும்போது அற்புதமான, இல்னியோன் நேனேன்னு சொல்லும்போது ஒரு வருடம் தொடர்ந்து அப்படின்னு சொல்கிறது. அடுத்து பதாகான்னு சொல்கிறது வந்து பீச்சை சொல்கிறாங்க. அப்போ வந்து பீச்சில் வந்து போயிட்டு நீச்சலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உரையாடலை வந்து மீண்டும் ஒரு முறை கொரிய மொழியில் பார்க்கலாம். 31과 우리 고향은 서울보다 공기가 맑아요. 대화 1. 철민 씨, 밖을 보세요. 지금 눈이 와요. 우와, 신기해요. 바로 씨는 눈을 처음 봐요? 네, 우리 고향은 1년 내내 더워요. 12월에도 최저 기온이 20도 정도라서 바닷가에 가서 수영도 할 수 있어요. 정말요? 바로 씨 고향에 여행 가고 싶네요. 겨울에는 비가 많이 와서 습해요. 여행을 하려면 여름에 가세요. 기온은 높지만 비가 오지 않아서 여행하기 좋아요. இப்போது முதலாவது உரையாடல் நிறைவு பெற்றதை தொடர்ந்து அடுத்து முதலாவது உரையாடலுக்கான சில படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த படங்களுக்கான விளக்கங்களை பார்க்கலாம். முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தலைப்பு நல்சின்னு சொல்லும்போது காலநிலை. கியோன்னு சொல்கிறது வந்து வெப்பநிலை. யோங்சாங்னு சொல்கிறது வந்து வெப்பநிலை வந்து 0க்கு மேலே இருக்கிறத சொல்கிறாங்க. யோங்ஹான்னு சொல்கிறது வந்து வெப்பநிலை 0க்கு கீழே இருக்குது. சுயிப்தோன்னு சொல்கிறது வந்து ஈரப்பதன். சுவேகோகியோன்னு சொல்கிறது வெப்பநிலை வந்து அதிகரித்து காணப்படுறத சொல்கிறாங்க. சுயோசோகியோன்னு சொல்லும்போது வெப்பநிலை குறைவாக காணப்பட்டது. கியோனினொப்தானான்னு சொல்கிறது வந்து வெப்பநிலை அதிகரித்து காணப்படுவது. கியோனினத்தான்னு சொல்கிறது வந்து வெப்பநிலை குறைவாக காணப்படுறது. அடுத்ததாக சொல்லியிருக்காங்க கியோனி ஹொல்லக்காதான்னு சொல்லும்போது வெப்பநிலை உயர்வடைதல். கியோனி நெரியோக்காதான்னு சொல்லும்போது வெப்பநிலை குறைவடைதல். சிப்பாதான்னு சொல்லும்போது ஈரப்பதன். கொஞ்சோஹாதான்னு சொல்கிறது வறட்சியை சொல்கிறாங்க. அடுத்து நமக்கு கிராமர் கொடுத்துருக்காங்க. சிமான்கிற கிராமர் வந்து ஆனால் என்ற அர்த்தத்தை கொடுக்குது. அடுத்ததாக பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பயிற்சிகளை ஒரு முறை செய்து பாருங்க. அடுத்து இரண்டாவது உரையாடல். 대화 2. முதலாவது உரையாடலை வந்து கொரிய மொழியில் கேட்டதுக்கு பிறகு அதற்கான தமிழ் அர்த்தங்களை பார்க்கலாம். 어서 오세요. 신도림으로 가주세요. 네, 알겠습니다. 그런데 어디에서 오셨어요? 캄보디아에서 왔어요. 아, 캄보디아요? 저도 한번 여행을 가봤는데 정말 좋았어요. 공기도 맑고 시끄럽지 않고요. 네, 우리 고향은 서울보다 인구도 적고 조용해요. 그래서 처음 서울에 왔을 때는 사람이 너무 많아서 깜짝 놀랐어요. உரையாடல் இப்போ கேட்டிருப்பீங்க. உரையாடலுக்கான தமிழ் அர்த்தம். இங்கேயும் இருவர் உரையாடல் செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு டெக்ஸி கிசான்னு சொல்லும்போது டாக்ஸி டிரைவரை சொல்கிறாங்க. அடுத்து கான்கிற ஒருத்தர் உரையாடல் செய்கிறாரு. அப்படின்னா டிரைவரும் கானுங்கிறவங்களும் தான் உரையாடல் செய்கிறாங்க. 대화 2. 어서 오세요. ஒசோயோன்னு சொல்லும்போது வருக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா 신도림으로 가주세요.
சிந்தோரிமிரோ காஜுசையோன்னு சொல்லும்போது சிந்தோரிமிரோவுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. 네, 알겠습니다. சரி புரிந்து கொண்டேன். சரி அப்படின்னு சொல்கிறாரு. நே ஹல்கெஸ்மிதா. 그런데 어디에서 오셨어요? குரோந்தே ஓதியேசோ ஒசஸ்ஸோயோன்னு சொல்லும்போது குரோந்தே எனினும் எங்கேருந்து வாரீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கான் சொல்கிறாரு. 캄보디아에서 왔어요. கம்போதியா ஏசோ வஸ்ஸோயோ, கம்போதியாவிலிருந்து வருகிறேன். அடுத்ததா டிரைவர் சொல்கிறாரு. 아, 캄보디아요? ஹா கம்போதியாயோ அப்படின்னு சொல்லும்போது ஹா கம்போடியாவா அப்படின்னு சொல்கிறாரு. 저도 한번 여행을 가봤는데 정말 좋았어요. அடுத்ததாக சொல்கிறாரு. சோதோ ஹன்பொன் யொயேங்கல் கா பொனுன்தே சொங்மல் சுவஸ்ஸோயோ அப்படின்னு சொல்லும்போது சோதோ நானும் ஒரு தடவை சுற்றுலாவுக்கு போய் பார்த்துருக்கேன், உண்மைக்குமே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நானும் ஒரு தடவை சுற்றுலாவுக்கு போய் பார்த்துருக்கேன், உண்மைக்குமே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததா 공기도 맑고 시끄럽지 않고요. கொங்கிகோ மல்க்தோ சிக்ரோப்சி ஹந்த்கோயோ அப்படின்னு சொல்லும்போது காற்றும் தெளிவாக இருக்கதுடன் அதிக சத்தமும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க சிக்ரோப்சி ஹனாகோயோ அப்படின்னு சொல்கிறது. அடுத்து கான் சொல்கிறாரு. 네, 우리 고향은 서울보다 인구도 적고 조용해요. அடுத்து கான் சொல்கிறாரு. நே ஹுரி கொயாங்கன் சோல் போதா எங்களுடைய நகரம் வந்து சோலை பார்க்க ஹிங்குகோ சொக்கோ அப்படின்னு சொல்லும்போது பிரபலம் குறைவாக இருக்கிறதுனால அமைதியாக இருக்கான். அப்படின்னா பிரபலம் குறைவு, அதாவது சனத்தொகை குறைவு, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் ஹிங்குகோ சொக்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சனத்தொகை குறைவாக இருக்கிறதுனால அமைதியாக இருக்குது. அடுத்ததாக சொல்லப்படுறது. 그래서 처음 서울에 왔을 때는 사람이 너무 많아서 깜짝 놀랐어요. கிரேசோ அதனால் சோம் சோலே ஃபசல் தேனின் சராமி நோமு மன்னாசோ கம்சக் நொல்லசோயோ அப்படின்னு சொல்லும்போது அதனால் முதல்ல சோலுக்கு வந்தபோது நபர்களை ரொம்பவும் அதிகமாக பார்த்ததுனால ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் சொல்கிறாரு. நோமு மன்னாசோன்னு சொல்லும்போது ரொம்ப அதிகமாக இருந்ததுனால கம்சக் நொல்லசோயோ அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து இரண்டாவது உரையாடலை ஒரு வாட்டி கேட்கலாம். 대화 2. 어서 오세요. 신도림으로 가주세요. 네, 알겠습니다. 그런데 어디에서 오셨어요? 캄보디아에서 왔어요. 아, 캄보디아요? 저도 한번 여행을 가봤는데 정말 좋았어요. 공기도 맑고 시끄럽지 않고요. 네, 우리 고향은 서울보다 인구도 적고 조용해요. 그래서 처음 서울에 왔을 때는 사람이 너무 많아서 깜짝 놀랐어요. இரண்டாவது உரையாடலை முடிந்ததுக்கு பிறகு அடுத்ததாக இரண்டாவது உரையாடலுக்கான சில படங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது தலைப்பை பார்த்தோம்னா தொசிவி திங்சோன்னு சொல்லும்போது நகரத்தினுடைய சிறப்பம்சங்கள். அப்போ நகரத்தினுடைய சிறப்பம்சங்கள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவதாக கொடுத்துருக்குது ஹிங்கிகா மந்தான்னு சொல்லும்போது சனத்தொகை அதிகமாக இருக்கிறத சொல்கிறாங்க. ஹிங்கிகா சொக்தான்னு சொல்லும்போது சனத்தொகை குறைவாக இருக்குது. பொக்சபாதா நெரிசலாக இருக்குது. ஹஞ்சொக்காதான்னு சொல்கிறது வந்து அமைதியாக இருக்குது. அதாவது பொக்சபாதான்னு சொல்லும்போது மக்கள் தொகை நெரிசலாக வாகன நெரிசலாக இருக்கிறதையும், ஹஞ்சொக்காதான்னு சொல்லும்போது மக்கள் தொகை குறைவாகவும் வாகன நெரிசல் இல்லாமலும் காணப்படுறதை தான் சொல்கிறாங்க ஹஞ்சொக்காதா. அடுத்ததா கியோத்தோங்கி பியோன்ரியாதான்னு சொல்லும்போது போக்குவரத்து வசதியாக காணப்படுறது. கியோத்தோங்கி புல்பியோனாதான்னு சொல்லும்போது போக்குவரத்து வசதி இல்லாமல் காணப்படுறது. சிகிரோப்தானா அதிக சத்தம். சோயங்காதான்னு சொல்லும்போது அமைதி. அடுத்து கொங்கிகா மல்க்தான்னு சொல்லும்போது காற்று தெளிவாக இருக்குது. யூமியங்காதான்னு சொல்லுவது பிரபலமாக இருத்தல். சிஞ்சோலாதானா பணிவோடு இருத்தல், அதாவது கருணையோட நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து உதவி கேட்குறோன்னா அந்த உதவி செய்கிற விஷயங்களை தான் சொல்கிறாங்க சிஞ்சோலாதா.
அடுத்ததாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கிராமர் போதா. போதான்னு சொல்கிறது வந்து பார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பயிற்சிகளை செய்து பாருங்கள். அடுத்ததாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க திக்கி பயிற்சி. ஒவ்வொரு பாடப்பகுதியிலையும் நமக்கு வந்து அந்த பாடப்பகுதி தொடர்பான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பயிற்சிகளை செய்து பார்ப்பது மூலியமாக நமக்கு சிறந்த பயிற்சி ஒன்று கிடைக்கும். நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு வரக்கூடிய எக்ஸாமை வந்து சிறந்த முறையில் செய்யக்கூடியதாக இருக்கும். முதலாவது நம்ம இந்த பயிற்சிக்கான திக்கி பகுதியை கேட்கலாம். (31과) EPS 토픽 듣기 1에서 3번 잘 듣고 내용과 관계 있는 그림을 고르십시오. 1번 முதலாவதாக நமக்கு கேட்ட கேள்வி வந்து இந்த கேள்வியை நல்லா கேட்டு அது தொடர்பான விடயத்தை வந்து தெரிவு செய்ய சொல்கிறாங்க. அப்போ வந்து நமக்கு ஒரு விஷயம் சொல்லப்படும், அந்த விஷயத்தை நல்லா கேட்டு அதுக்கு சரியாக பொருந்தக்கூடிய ஒரு படத்தை தெரிவு செய்யணும். 1번ன்னு சொல்லும்போது முதலாவது கேள்வி. 오늘 날씨는 어때요? 건조해요. அப்போ முதலாவது நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி வந்து 2번 முதலாவதாக நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி ஹொனில் நல்சினின் ஒத்தேயோ, இன்னைக்கு காலநிலை எப்படி இருக்கு? கொஞ்சம் ஏயோ, வறட்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வறட்சியாக இருக்கிறத வந்து நம்ம முன்னுக்கே பார்த்தோம். அந்த படங்கள் சம்மந்தப்பட்ட விடயங்களில் வறட்சியாக இருக்கிறதுக்கான படம். முதலாவது உரையாடல் தொடர்ந்து அதில் காணப்பட்ட படங்களில் வந்து கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், கொஞ்சோஹாதோ, கொஞ்சோஹாதான்னு சொல்கிறது வந்து வறட்சி. அப்போ நமக்கு கேட்கப்பட்ட கேள்வியும் கொஞ்சோ ஏயோ, அப்போ வறட்சியாக இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம தெரிவு செய்ய வேண்டிய விடை வந்து இரண்டாவது விடை. அடுத்து கேட்டாங்க இரண்டாவது கேள்வி, 투안 씨 고향은 서울하고 비슷해요? 아니요. 서울보다 인구가 적어서 훨씬 조용해요. அப்போ ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்காங்க, துவான்சி கோயாங்கன் சோல் ஹாகோ பிசுத்தேயோ, துவான்சியுடைய சொந்த ஊர் சோலுடன் ஒரே மாதிரியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ஜா சொல்கிறாங்க, ஹனியோ இல்லை, சோல் போதா இங்கிகா சொகோசோ வல்சிங் சொயங்கையோன்னு சொல்லும்போது இல்லை, சோலை பார்க்க வந்து சனத்தொகை குறைவாக இருக்கிறதுனால ரொம்பவும் அமைதியானது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சனத்தொகை குறைவாக இருக்கிறதுக்கான படம் நம்ம முன்னுக்கே பார்த்தோம். மூன்றாவது படம். அடுத்த கேள்வி 3번 서울은 교통이 편리해서 버스나 지하철을 타면 어디든지 갈 수 있습니다. அப்போ நமக்கு மூணாவது கேள்வி கேட்டிருக்காங்க, சோரல் கியோங்கி பியோன்ரியேசோ பொசுனா சியாச்சோரல் தாமியோன் ஹோதி திஞ்சி கல்சு இஸ்ஸும்னிதா அப்படின்னு சொல்கிறாங்க. சோலில் வந்து போக்குவரத்து வசதியாக இருக்கிறதுனால பஸ்ஸு இல்லைனா புகையிரதத்தில் பயணிக்கும் போது எங்கே வேணாலும் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து போக்குவரத்து வசதியாக காணப்பட்டதுக்கான படம் வந்து நான்காவது படம். நம்ம முதல்லையே படங்கள் சம்மந்தப்பட்ட விடயங்கள் பார்த்தோம். அதில் நான்காவது படமை தெரிவு செஞ்சால் சரியான விடையாக இருக்கும். அடுத்ததா ஐந்தாவதும் ஆறாவதும் உரையாடல். 4에서 5번 질문을 듣고 알맞은 대답을 고르십시오. 4번 오늘 최고 기온은 몇 도예요? அப்போ நமக்கு நான்காவதாக கேட்கப்பட்ட கேள்வி ஹோனில் சுயகோ கியோனி மியோத் தொனேயோ அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு சுயகோ கியோன்னு சொல்லும்போது உயர்ந்த வெப்பநிலை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. அதான் இன்னைக்கு உயர்ந்த வெப்பநிலை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அதற்கான விடையை நம்ம தெரிவு செய்யணும். அதற்கான விடை வந்து இரண்டாவது விடை சொல்கிறாங்க பாருங்க, சம்சிப்தோ காஜி ஹொல்லக்கல் கொயேயோ, இன்னைக்கு வந்து 30 பாகை வரைக்கும் உயர்வடைந்து உள்ளது. வெப்பநிலை வந்து இன்னைக்கு 30 பாகை வரைக்கும் உயர்வடைந்து உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா அஞ்சாவது கேள்வி
5번, 모니카 씨 고향은 복잡해요? மோனிகா சி கொயாங்கன் பொக்சொப்பேயோன்னு சொல்லும்போது மோனிகா சியினுடைய சொந்த ஊர் நெரிசலானதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம அதற்கு விட தெரிவு செய்யணும். அதற்கான விட வந்து மூன்றாவது விட ஹனியோ சோல் போதா ஹன்சொகேயோ இல்லை சோலை பார்க்க வந்து அமைதியானது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. மீண்டும் ஒரு முறை டிக்கி பகுதியை மட்டும் கேட்கலாம். (31과) EPS 토픽 듣기 1에서 3번 잘 듣고 내용과 관계 있는 그림을 고르십시오. 1번 오늘 날씨는 어때요? 건조해요. 2번 투안 씨 고향은 서울하고 비슷해요? 아니요. 서울보다 인구가 적어서 훨씬 조용해요. 3번 서울은 교통이 편리해서 버스나 지하철을 타면 어디든지 갈 수 있습니다. 4에서 5번 질문을 듣고 알맞은 대답을 고르십시오. 4번 오늘 최고 기온은 몇 도예요? 5번 모니카 씨 고향은 복잡해요? டிக்கி பகுதியை தொடர்ந்து நமக்கு இல்கி பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இல்கி பகுதிகளையும் செய்து பாருங்க. இதோட இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதி நிறைவு பெறுது. கம்சம்னிதா, நன்றி. மற்றும் இதுபோல் வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க 30வது பாடத்தை தொடர்ந்து வீடியோக்களை பதிவிறக்கம் செய்ய சொல்லி. இது இனிவரும் காலங்களில் வந்து உங்களுக்கான வீடியோக்கள் வந்து பதிவிறக்கம் செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் கலாச்சாரம் தொடர்பான விடயங்களையும் தமிழ் விளக்கங்களை கேட்டிருக்கீங்க. நேரம் இருக்கும்போது உங்களுக்கான கலாச்சாரம் தொடர்பான விளக்கங்களுக்கான வீடியோக்களையும் நான் பதிவிறக்கம் செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சல்கா.